Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are making beginning with Commonwealth literature. And the first poem that we are taking up is Andrew Barton Banjo Patterson's Waltzing Matilda. Okay, the full name of the author is Andrew Barton Patterson, but he wrote with a pen name called Banjo. And the title of the poem is Waltzing Matilda. The Matilda சொல்லலாம் மெத்தில்டான்னு சொல்லலாம் எப்படி வேணுமோ சொல்லலாம் ஏன்னா ப்ராப்பர் நேம் ஸோ who is this author அப்படின்னா this author is an Australian author. He lived between 1864 to 1941. 1864 இருந்து 1941 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர். சரி, when was this writer born அப்படின்னா he was born on 17th February 1864. Where அப்படின்னா at a place called Narrambla near Orange in New South Wales, Australia. And he was raised in rural bushland. நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சரை பத்தி படிக்கும்போது அந்த கல்ச்சரை பத்தி படிக்கும் புஷ்மேன் கல்ச்சர் அப்படின்லாம் படிப்பீங்க. அப்போ நீங்க ஆஸ்திரேலியா நான் வந்து ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சரை எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது he showed me an image of a bush and a man hiding behind one of the aboriginal tribes. அப்படின்னா நேட்டிவ் பீப்புள், நேட்டிவ் டு த லேண்ட். அப்படி ஒரு சில பேர் அவங்கலாம் ட்ரைபல்ஸா ஆதிவாசிஸா இருந்தவங்க எப்படி when colonization took place, how the westerners went there and how they eliminated all these people. இன்னைக்கும் very bare minimum, almost on the verge of extinction அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த புஷ்லேண்ட். அப்ப இவர் வந்து அந்த ரூரல் புஷ்லேண்ட்ல வாழ்ந்தவர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அப்படின்னா ரூரல் ஸ்பேஸ்ல அந்த ரூரல் பீப்புள், அந்த இண்டிஜினஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க, அந்த ரூரல் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஹவு தீஸ் பீப்புள் லிவ் அலாங் வித் நேச்சர், இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தாங்க. பிற்காலத்துல when foreigners settled in, how their life became troubled. அதற்கப்புறம் how these people resisted becoming slaves. அவங்களை அடிமைகளாக்க பார்க்கும்போது எப்படி இந்த பூர்வ குடிமக்கள் எப்படி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், எந்த விதத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், அதை சொல்வதாக தான் ஒரு போயம் நமக்கு எழுதியிருக்கிறார். டைட்டில் வால்சிங் மத்தில்டா. சரியா? இப்போ நம்ம ரைட்டர் வந்து ஆண்ட்ரூ பார்டன் பேட்டர்சன் எங்க படிச்சாரு, எப்படி படிச்சாரு அப்படின்னா he studied at Sydney Grammar School and he was exposed to excellent academics. Particularly he was exposed to classical English literature. சரி, பிற்காலத்துல அவர் வளர்ந்த போது என்ன ஆனாரு அப்படின்னா he became a lawyer, but he was very passionate about writing. He became a passionate poet and a journalist. And இவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா எழுதும்போது he started using a pen name. What is the pen name of the writer? பேட்டர்சனுடைய பென் நேம் என்ன? Banjo. What is banjo அப்படின்னு கேட்டீங்கன்னா banjo is a race horse which is owned by his family. ஒரு பந்தய குதிரை. அது குதிரை அப்படின்னு சொன்னாவே it symbolizes energy. நம்ம பவரே வந்து என்ன சொல்றோம்னா நம்ம பவரை பத்தி சொல்லும்போது ஹார்ஸ் வாட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம், ஹார்ஸ் மாதிரி. அப்ப அந்த அளவுக்கு பவர். சில நேரங்கள்ல ஹார்ஸ் கேனாட் பி கண்ட்ரோல், அன்கண்ட்ரோல்டு எனர்ஜி. அதனாலதான் ஒரு பேஞ்சோ அப்படின்னு தனக்கு ஒரு பெயர் வச்சுக்கிட்டாரு. அண்ட் he began publishing poetry in a nationalist Sydney magazine by name Bulletin. அப்ப சிட்னியில ஒரு மேகசின் இருந்தது, அது ஒரு நேஷனலிஸ்ட் மேகசின், அதனுடைய பெயர் வந்து புல்லட்டின். அதுல தான் இவரு தன்னுடைய போயட்ரிய என்ன பண்ணாரு, பப்ளிஷ் பண்ணாரு. சரி, இவர் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணாரு தன்னுடைய போயட்ரியில அப்படின்னா he focused on Australian bush. அந்த ஆஸ்திரேலியன் புஷ், அந்த புஷ்மேனுடைய லைஃப், அதை பத்தி என்ன பண்ணாரு, ஃபோக்கஸ் பண்ணாரு. And then he also used a particular poetry form. It's called ballad form. He used ballad form to tell the stories of outback life, drovers, shearers, swagman, and the spirit of the land.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலில் இருந்த பீப்புள், இது எல்லாமே அபாரிஜினல் பீப்புள். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை சித்தரிக்கும் விதமாக பேலட்ஸ் எழுதினாரு. பேலட் அப்படின்னா நரேட்டிவ் போயம் விச் கேன் பி செட் டு மியூசிக். பேலட் அப்படின்னா அது ஒரு நரேட்டிவ் போயம், a long narrative poem which can be sung. Is the information clear, teachers? Are you with me? ஏதாவது புரியாத விஷயங்கள் இருக்கா? ரைட். அதுக்கப்புறம் இவருடைய போயட்ரியில மெயின் தீமாட்டிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he romanticized life in the bushland. இந்த bushland அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாவே, bushland is associated with the spirit of independence. How people fought against oppression. அப்ப அதை குறிக்கக்கூடிய போயட்ரிஸ் இருந்தது. ஹியூமரை பத்தி போயம் இருந்தது, கரேஜ் பத்தி போயம் இருந்தது, மேட்ஷிப்னா கம்பானியன்ஷிப் செலிப்ரேட் பண்ற மாதிரி போயம் இருந்தது. சரி, நம்ம ரைட்டர் பான்ஜோ பேட்டர்சன் என்ன மாதிரி போயம்ஸ் எழுதினாரு அப்படிங்கும்போது, ரொம்ப ஃபேமஸான போயம் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, வால்சிங் மட்டில்டா, which was published in 1895, and this became an Australia's unofficial national anthem, very popular with the people. And it is the story of a swagman or swagman, எப்படி சொன்னாலும் சரி, swagman சொல்லலாம், swagman சொல்லலாம், a wandering nomad. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வாண்டரர், ஒரு தோட்டத்துல வந்து அவரு அப்படியே நடந்து போகல, ஒரு தோட்டத்துல வந்து உட்காந்து அப்படியே என்ன பண்றாரு, டீயை சுட வச்சு குடிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்தினுடைய ஓனர் வந்து, இவர் வந்து அங்க இருக்க ஷீப்பை திருடிட்டாரு அப்படின்னு போலீஸை கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ண வராரு. நம்ம மனுஷன் எப்படி வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சான் அப்படின்னா, அங்க இருந்த ஒரு வாட்டர் கூல்குள்ளார குதிச்சு தற்கொலை பண்ணி செத்துட்டான். இதுதான் the spirit of the working class. இதை குறிக்கிறது தான் நமக்கு போயம். அடுத்த போயம் த மேன் ஃப்ரம் ஸ்னோயி ரிவர் 1819 பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிளான்சி ஆஃப் த ஓவர்ஃப்ளோ 1889. அதுக்கப்புறம் நிறைய போயம்ஸ் இருக்கு. நவ் அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், பான்ஜோ பேட்டர்சனை பத்தி அப்படிங்கும்போது, பான்ஜோ பேட்டர்சன் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவர் ஒரு ஜெர்னலிஸ்ட், பேசிக்கலி லாயர், தென் ஹி பிகேம் அ போயட் அண்ட் ஹி வாஸ் அ ஜெர்னலிஸ்ட். What is special about him அப்படின்னா, during Second Boer War that took place in South Africa, he served as war correspondent. அந்த வார் ஃப்ரண்ட்ல போய் அங்க இருந்து ரிப்போர்ட்டிங்கா இருப்பாங்க இல்லையா, அந்த வாரை பத்தி எழுதக்கூடிய வார் கரஸ்பாண்டண்டா இருந்திருக்கிறாரு செகண்ட் போயர் வார் டைம்ல. அதற்கப்புறம் he also served as war correspondent during World War I. அதுக்கப்புறம் he served in Australian Army as an ambulance officer and later as a major. இவ்வளவு விஷயங்கள் நம்ம ரைட்டர் பண்ணியிருக்கிறார். ஓகே, நவ் இவர் எப்ப இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he died on 5th February 1941 in Sydney. And today, okay, his poems are sung everywhere in Australia. It's almost like unofficial national anthem. Is the information clear, teachers? இப்ப நம்ம கொடுத்திருக்க போயத்தினுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் என்ன, கல்ச்சரல் கான்டெக்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த போயம் எப்ப எழுதப்பட்டதுன்னு சொன்னோம், 1895. Okay, and what is the background அப்படின்னா, this was a time period when Australia was a British colony. அது பிரிட்டிஷ் காலனியாக இருந்த காலகட்டம். அப்ப அந்த பிரிட்டிஷ் காலனி அப்படிங்க வரும்பொழுது, there will be the foreigners who are staying in Australia, and how there was a tension between the foreign settlers and the native people. அதை குறிப்பதாக தான் ஒரு பார்ட் ஆஃப் த போயம் இருக்கு. இன்னொரு போயம், what are the hardships that the rural working class people faced with அப்படிங்கிறதையும் நம்ம போயம் வந்து சுட்டிக்காட்டும் விதமாக இருக்கிறது. And the spirit of the character in the poem is rebellion and independence. And this poem presents a folk hero. நம்ம ஹீரோ வந்து ஒரு folk hero. சரி, இப்போ இந்த போயத்தினுடைய செட்டிங் என்ன அப்படின்னா, the setting of the poem is an Australian
அவுட்பேக்னா இட்ஸ் அ ரூரல் ஸ்பேஸ். ஓகே, அந்த ரூரல் ஸ்பேஸ்ல என்ன நம்ம கேரக்டர் இருக்கா இல்லையா, அந்த ஸ்வக்மேன், அந்த ஸ்வாக்மேன் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா, he is beside a billabong. billabong அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஸ்மால் லேக். அந்த லேக்குக்கு பக்கத்துல ஒரு குலபா ட்ரீ, ஏறக்குறைய யூக்கலிப்டஸ் ட்ரீ இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு பக்கத்துல நம்மால என்ன பண்ற, ஒரு புஷ்லேண்ட் லேண்ட்ஸ்கேப், ட்ரை ரூரல் ஐசோலேட்டட் லேண்ட்ஸ்கேப்ல நம்மால ஒரு குளம், அந்த குளத்துக்கு பக்கத்துல யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அதுக்கு பக்கத்துல நம்ம மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு கெட்டில் வச்சு டீ போட்டு அப்படியே குடிக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்தை அவர் எப்படி எதிர்கொள்றார் அப்படிங்கறதுதான் போயிங். ரைட்? Are you there with me, teachers? Did you understand all these informations? Now, what is the point of view of this poem? The poem is narrated in third person omniscient point of view. Third person omniscient point of view அப்படின்னா it is the narrator's point of view. ஏன் அப்படின்னா அந்த நரேட்டரால தான் அந்த கேரக்டர் இருக்காருல்ல நம்ம ஸ்வக்மேன், அந்த ஸ்வக்மேனுடைய ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் என்ன அப்படின்னு வெளியில இருந்து ஒரு டிட்டாச்சா சொல்ல முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரி டெல்லிங் பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a folk ballad. It is in the form of oral tale which is sung. அதே நேரத்துல the story சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா he is distancing himself from the story that he is narrating. இந்த போயத்துல towards the end there is going to be a supernatural element. என்ன அப்படின்னா அந்த இறந்து போன அந்த ஸ்வெக்மேனுடைய ஸ்பிரிட் அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருப்பதாக சொல்லி தான் அந்த போயமை வந்து முடிக்கிறார். ஓகேவா? Is the information clear, teachers? Have you any questions here?